எந்த ஷூட்டிங் போனாலும் அங்கே முதல்ல ஹீரோயின் ரூமுக்கு தான் நான் போவேன். கடை தர்ஷனா, நான் முறைப்படி தாலி கட்டின முதல் மனைவி. ஆமா, டெலிவிஷன்ல நிறைய ஷோஸ் சார் கூட பண்ணியிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா இதுல வந்து நான் சாரோடைய பையனா நடிக்கிறேன், அவர் எனக்கு அப்பாவை நடிக்கிறாரு. ஸோ வேற லெவலில் அன்னைக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு. இது எல்லாத்தையும் விட என்னுடைய ஃபேவரட் நம்மளுடைய சாமிநாதன் சார். ஓகே, கட். ஹாய், டுடே அசாரோட டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆட் ஷூட் டே. ஆமாம், ஆட் ஷூட்டுக்கு வந்து போயிட்டுருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களோட நான் வந்து ஆட் பண்ண போயிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 2 விஷயம். ஒன்று வந்து என்னென்னா ஆடு, இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈசிஆரில் ட்ரைவ். ஸோ ஈசிஆரில் ஆட் ஷூட், இதை விட சந்தோஷமான விஷயம் இருக்க முடியுமா? ஸோ அதுக்கு தான் நான் வந்து அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே போயிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நேரங்களில் தான் வந்து அனைத்து விதமான டிராஃபிக்கும் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ எஸ், பாக்யராஜ் சார் கூட ஆட் பண்ண போயிட்டு இருக்கேன். அடடா, பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரன்ஸ். அண்ட் இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. பிகாஸ் நான் நிறைய ஷோஸ் சன் டிவிக்காக இந்த ஒரு பிளேஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த ஒரு சூப்பர் பிளேசஸ் இன் ஈசிஆர் அப்படின்னு சொல்லலாம். சொர்க்கமே என்றாலும் அதுக்கு கோச போல வருமா? எந்த இடத்துக்கு வந்தாலும் முதல்ல நம்ம தேடுறது இந்த இடத்துல. அங்க பாருங்க, அது வேற ஒன்றும் இல்லை. நம்ம டைரக்டருக்கு என் ஃபேஸில் கொஞ்சம் தாடி இருந்தாலே பிடிக்காது. உடனே ட்ரிம் பண்ண சொல்லிடுவாப்புல. எப்பவுமே இவர் கூட ஆட் பண்ணும்போது இந்த விஷயத்த நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஆடு பண்ணும்போது பல விஷயத்த ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் இதுவும் ஒன்று. எந்த ஷூட்டிங் போனாலும் அங்கே முதல்ல ஹீரோயின் ரூமுக்கு தான் நான் போவேன். கடை தர்ஷனா, நான் முறைப்படி தாலி கட்டின முதல் மனைவி. ஆமா தர்ஷனா, ஆமா தர்ஷனாக்கு முன்னாடி நான் யாருக்குமே தாலி கட்டினேன். அதுக்கப்புறம் நான் கட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் கட்டினது நீ தான். ஆமா, எங்கன்னா சித்தி 2ல. ஓகே, யா. ஸோ டுடே தர்ஷனா, ஆமா, நெஞ்சம் எல்லாம் காதல், அதுல வர ஹீரோயின் மாதிரி இருப்பாப்ல. அந்த ஹீரோயின் பேர் என்ன எனக்கும் தெரியல. ஓகே, and finally the moment, 50 years of பாக்யராஜ் சார் சினிமா கரியர்ல நானும் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஒரு பெருமை. கிங் ஆஃப் ஸ்கிரீன் பிளே, அவரோட முந்தானை முடிச்சு, மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, இது நம்ம ஆளு, இந்த மாதிரி அவரோட எக்கச்சக்கமான படத்துக்கு நான் மிகப்பெரிய ஃபேனு. டெலிவிஷன்ல நிறைய ஷோஸ் சார் கூட பண்ணியிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா இதுல வந்து நான் சாரோடைய பையனா நடிக்கிறேன், அவர் எனக்கு அப்பாவை நடிக்கிறாரு. ஸோ வேற லெவலில் அன்னைக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு. குறிப்பா நடுவுல சார் அப்படியே ஒரு டைரக்டரா மாறி பூர்ணிமா மேம் அப்படியே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் லைவா அப்படி பார்க்கும்போது, ஆஹா, ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்த்தது இல்லையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த இடம், அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு செம கான்செப்ட். அந்த சீக்வன்ஸ் எடுத்து முடிச்ச உடனேயே ஈவினிங் இன்னொரு ஒரு கான்செப்ட். அதுல பாக்யராஜ் சார் வந்து டைரக்டரு, நான் வந்து ஒரு படத்தில் நடிக்கிற ஹீரோ. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, சார் வந்து எனக்கு ஆக்ஷன் சொல்ல, நான் நடிக்க, அடடா மறக்கவே முடியாத மோமெண்ட். அவர் ஆக்ஷன் சொல்ல, நான் வந்து அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ண, ஆஹா, ஃபீலிங் பெஸ்ட் அப்படின்னு எனக்கு நானே ஒரு ஹேஷ்டேக் போட்டு செம்ம ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். ஓகே, கட். ஸோ சார் கூட நிறைய இடங்கள்ல நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் இது வந்து உண்மையாவே ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ஒரு மூமெண்ட். அண்ட் ஃபைனலி எஸ், நைட்டே ஆயிடுச்சு. ஸோ ஷூட் இஸ் முடிஞ்சு ஃபைன். இப்படி காலியாக வெறி ஷூட் இது பண்ணேன். எப்போவுமே நான் தான் லாஸ்ட்டாக கிளம்புவேன். என்ன அப்படின்னா, ஏதாச்சும் விட்டேன் அப்படின்ட்டு தேடி பார்த்துட்டு கடைசியாக தான் நான் கிளம்புவேன். அண்ட் ஆல்வேஸ் இந்த ஆட் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது தனி ஹாப்பினஸ் தான். அண்ட் எப்போவுமே என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் டே ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு டயர்டான அந்த ஒரு பாடியோட அப்படி போகிறதுக்கு தெரியுமா, அப்பா உழைச்சிட்டேன்டா, அதுதான்
அதுதான் ஒரு ஸ்பெஷல் ஃபீல். நான் அந்த ஃபீலோட நான் வந்து வீட்டுக்கு போகிறேன். பாய். இந்த டே 1 முடிச்சுட்டு அப்படியே டே 2 இன்னும் ஒரு ஆடு வித் சேம் டீம். பட் ஆர்டிஸ்ட் மட்டும் ஒரு சில பேர் கொஞ்சம் வேற ஆர்டிஸ்ட். ஸோ அந்த ஆட்ல என்ன நடந்ததுன்னா, பக்கத்துலயே வா. ஓகே ஓகே. இல்ல வருத்தமா உங்களுக்கு தெரிஞ்சவரு, உங்களுக்கு தெரியாத இடம் வாங்கிட்டாரு. ஆனா பெரிய கம்மியா வாங்கிட்டாரு. ஆக்ஷன் உமா அசார் ஆக்ஷன். ஐடி போற பக்கத்துலயே வா. கட் பக்கா. அதுலயும் நிறைய இம்பார்ட்டன்ட் ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. பொன்வண்ணன் சாரா இருக்கட்டும், அண்ட் அகைன் தர்ஷனா. இது எல்லாத்தையும் விட என்னுடைய ஃபேவரட் நம்மளுடைய சாமிநாதன் சார். சின்ன திரையின் நடிகர் திலகம். சாமி சார் எப்படி இருக்கீங்க? நம்ம பண்ற எத்தனாவது ஆடுன்னு தெரியல, ஒரு 2வது 3வது இருக்குமா? ஒரு 4-5 பண்ணிட்டோம். ஆமா, எது பண்ணாலும் உங்க கூட நடிக்கிறது ஒரு குஷி தான். சொல்லிட்டேன். சூப்பர் ஆர்டிஸ்ட். சரி, ஓகே, நல்லதுதான். அதுக்கப்புறம் ஹைலைட்டே முந்தானை முடிச்சுல அப்பாவா வந்த பாக்யராஜ் சார் கூட ஒரு ஆட பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாளே அவருக்கு குழந்தையா நடிச்ச சுஜிதா அவங்களோட ஆட் பண்றதா செம்ம ஹைலைட்டு. ஸோ சுஜிதா மேம் என்னை பத்தி ஒரு சில வார்த்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க. சத்தியமா நான் சொல்லல, அவங்களே தான் சொன்னாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மனிதர். ஸ்வீட். எனக்கு பார்த்த உடனே அந்த ஒரு வைப், ஒரு பாசிட்டிவ் வைப் சொல்லுவாங்கல்ல, குட் ஹார்ட்டட், ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆக்டிங் நான் பார்க்கலையே. ஐயோ பாத்துறாதீங்க, பார்த்துட்டு சொல்றேன். இல்ல பார்த்தா கோவப்படுங்க. ஒரே ஒரு கேள்வி எல்லாரும் சார்பாகும், எப்படி எப்போதுமே அழகா இருக்கீங்க? ஓ மை காட், இப்படி கேட்ட நம்ம என்னடா பண்றது, வெட்கப்பட்டுருந்தேன். சியா அப்படிலாம் இல்ல, எனக்கு வந்து இது என்ன சொல்றது, அப்படிலாம் அப்படியா அழகா இருக்குண்ணா. ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓகே, சோ நம்ம வந்து இவங்க எப்படி நடிக்கிறாங்கன்னு கொஞ்ச நேரத்துல பாக்கலாம். கிரீன் ரூம்லயே பார்ட்டி வைப்ல வச்சிருக்கிறது யாருன்னா, இட்ஸ் தர்ஷனா. வாவ், செம்மையா இருக்கு இந்த மெட்டீரியல். எங்க வாங்கின தர்ஷனா? அதானே, சொந்த காசுலாம் வாங்க மாட்டேன். அது சரி. எஸ், பொன்வண்ணன் சாரோடைய பொண்ணான தர்ஷனாவை நான் பொண்ணு கேட்க வரா மாதிரி ஒரு காட்சி. அதுல எங்க அப்பாவா நடிக்கிற சாமிநாதன் சாரு கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அவ்வளோ அளப்பறையை கொடுத்தாரு. ஆஸ் பர் கான்செப்ட் நான் வந்து கொஞ்சம் பழம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை போட்டு வலிச்சு தலையை வாரிட்டு நம்ம டைரக்டர் ஒரு வழி ஆக்கிட்டாரு. பட் அந்த எண்ட் ரொம்ப ஜாலியாக நாங்கள் எல்லாருமே ருசிச்சு அந்த ஆடை வந்து செம ஃபன்னாக பண்ணிட்டு இருந்தோம். அகெயின் பேக் டு பேக் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்ஸ். ஸோ பர்சனலி சொல்லணும்னா எனக்கு ஷோ பண்றதை விட சீரியல் பண்றதை விட இந்த ஆட்ஸ் பண்றதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் சின்ன கான்செப்ட், டிஃப்ரெண்டான லொகேஷன்ஸாக இருக்கும், கூட நடிக்கிறவங்க டிஃப்ரெண்டான ஆட்களாக இருப்பாங்க, செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ எப்பவுமே இந்த ஆடு பண்றதுல எனக்கு ஒரு தனி ஆர்வம். அண்ட் 50 years ஆஃப் பாக்யராஜ் சார். ஸோ நிறைய சினி நட்சத்திரங்கள் வந்து அதை கொண்டாடினாங்க, நம்ம பார்த்தோம். ஸோ அவருடைய அந்த 50 years ஆஃப் அந்த சினி கேரியரில் நானும் அவர் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பெருமை. ஸோ இந்த சில அன்ஃபர்கெட்டபிள் பிஹைண்ட் தி சீன் மூமெண்ட்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ டேக் கேர் அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த ஆட் எடுக்கும்போது என்னெல்லாம் நடந்ததுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். முடிச்சு விட்டீங்க போங்க.